கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஏழகரம் பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் சுவாமி கோவிலில் ஆவணி பெருந்திரு விழா தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவை வடக்கு மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை அங்கு செய்தி சேகரிக்க சென்ற பிரபல நாளிதழின் செய்தியாளர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இதனை கண்ட திமுக உறுப்பினர்கள் அவரின் செல்போனை பறித்து மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்னர் அந்த செல்போனில் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் அழித்துள்ளனர். இதுகுறித்து வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மயூரநாதர் கோவில் மேல வீதியில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை வரவேற்று அனுமதி பெறாமல் போக்குவரத்திற்கு இடையூறு அளிக்கும் வகையில் சாலையை ஆக்கிரமித்து ஆர்ச் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை அகற்ற காவல்துறையினர் உத்தரவிட்ட நிலையில் கட்சி நிர்வாகிகள் அந்த ஆர்ச்சை அகற்றினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்ட திமுக சார்பில் கரூர், கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி, குளித்தலை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கலந்து கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வடகவுஞ்சி கிராம பகுதியில் பழரசம் தயாரிக்க ஊழல் போட்ட கேரள மாநிலத்தை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பழரசம் தயாரிக்க ஊழல் போட்ட கேனை பறிமுதல் செய்து இருவரையும் விசாரணை செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டுத்தெரு பகுதியில் வசித்து வந்த பெரியசாமி என்பவர் குடிபோதையில் அடிக்கடி மனைவியிடம் சண்டையிட்டு வந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்தபோது திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஓணம் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்நாடு மற்றும் கேரள கல்லூரி மாணவிகள் ஆயிரக்கணக்கானோர் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் ஓணம் பண்டிகை என்பதால் வழக்கத்தை விட அதிக அளவு பூக்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டிருந்தது. வரத்து அதிகமானதால் மற்ற மாவட்டங்களை விட திருப்பூரில் பூக்களின் விலை குறைந்து காணப்பட்டது. இதனால் மல்லிகைப்பூ 800 ரூபாயும், முல்லைப்பூ 400 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 480 ரூபாய்க்கும், சம்மங்கி 200 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் சிறிய விளக்கு ஒளியில் சிறுமி ஒருவர் படித்துக் கொண்டிருந்தது தொடர்பான செய்தி வெளியான நிலையில் தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் அம்மாணவிக்கு பல்வேறு உபயோகப் பொருட்களை வழங்கி ஊக்குவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் புதுவகை மலரான ஆர்கிட் மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளதால் இதனை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் இங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்தவாறு பூங்காவில் உள்ள புல்தரை மைதானத்தில் விளையாடி மகிழ்ந்தனர். ஓணம் பண்டிகையில் பூக்களை வைத்து அத்தப்பூ கோலம் போடுவது முக்கிய அம்சமாக திகழும் வகையில் மாணவ மாணவிகள் அழகான அத்தப்பூக்களை கொண்டு கோலங்கள் போட்டனர். இதில் சிறப்பாக கோலம் போட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்களம் பூமலூர் பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்ற பெண் மாட்டுப் பண்ணையில் பால் கறக்க சென்றபோது அங்கிருந்த காளை மாடு ஒன்று சாந்தியை பலமாக முட்டி தூக்கி வீசியுள்ளது. இதில் உடலில் பல இடங்களில் குத்துக்காயங்களுடன் சாந்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த மடிப்பாக்கத்தில் பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையை பிரபல திரைப்பட இயக்குநர் மற்றும் காமெடி நடிகருமான சக்தி சரவணன் சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிலையில் கோவிலில் இருந்த பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதிகளில் தெருநாய் தொல்லை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிலவி வந்தது. இந்த நிலையில் காங்கேயம் அடுத்த செம்மன்குழி கிராமத்தில் அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய்கள் ஆடுபட்டிக்குள் நுழைந்து ஆடுகளை துரத்தியதில் 32 ஆடுகள் கிணற்றுக்குள் விழுந்துள்ளன. இதில் தண்ணீரை குடித்து 6 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள ஆடுகளை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். இதேபோன்று 2 நாட்களுக்கு முன்பு இதே பகுதியைச் சேர்ந்த அப்புக்குட்டி என்பவரது தோட்டத்தில் வளர்த்த 3 ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறியது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி கடலூர் வெள்ளி கடற்கரையில் நடைபெற்றது. இந்த போட்டியை கடலூர் மாவட்ட மேயர் சுந்தரி ராஜா, கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஒட்டப்பட்டியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் நோயாளியின் காயத்திற்கு முதலுதவி செய்வதற்கு சட்டவிரோதமாக பண வசூல் செய்வதில் பணியாளர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் நோயாளிகளின் முன்பே பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. ஓமலூர் அருகே கதிர்செட்டிப்பட்டி பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பெருமாள், கிருஷ்ணர், ஆண்டாள் வேடம் அணிந்து 1000க்கும் மேற்பட்டோர் தீர்த்த குடங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.